ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆஹா கல்யாணம் சீரியலோட அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யா ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா சூர்யா எப்படியாச்சும் அதை மகா நம்ம மனைவியாக ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொன்னாலே இங்கே என்னென்னா ஒரு காரணம் கூட சரியாக வருதில்லையே அப்படின்னு எழுதி நிறைய பேப்பர்ஸ் அந்த இடத்துல வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சாமி, முடியல, இப்போ வீட்டுக்கு போனோம், அவ்வளோதான், காரணம் என்னென்னு சொல்லி தொல்லை பண்ணிடுவா. பேசாமல் என்ன நடந்தாலும் சரி, காரணம் கிடைக்க வரைக்கும் ஆஃபீஸை விட்டு நம்ம வீட்டு பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்ன பண்ணுறாங்கன்னா விடிய ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எழுதி தள்ளிட்டே இருக்காங்க. இதே டைம் நம்ம மகா வீட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஒட்டுமொத்த பேரும் கோழில் தான் நின்றுட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ஐஸ்வர்யா ரொம்ப நேரமாக யாரும் ஒருத்தவங்களுக்காக வாசலில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்து மகா ஆச்சரியப்பட்டு, அக்கா எனக்கா இது ஆச்சரியமாக இருக்குது, ஆமாம் யாருக்காக இவ்வளோ நேரமாக அதுவோ வாசல்லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அதாடி முக்கியமான ஒருத்தங்க வராங்க, எல்லாருக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது அப்படின்னதோ, அப்படி யாருக்கா வாரா சொல்லுக்கா, என்னக்கா எனக்கு தெரியாமல் எதுவும் திட்டம் போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு மகா கேட்குறாங்க. ஒன்றும் தெரியாமல் எது திட்டம் போடுவேனா அப்படின்னுட்டு அவங்க போட்ட திட்டத்தை நம்ம மகா கிட்ட சொன்னதும், அக்கா ஐடியா நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இருந்து பாரு, கண்டிப்பாக சூர்யா ஈகோ இதில் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் மகாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒரு கொரியல் மேன் ஒரு பொக்கே, அடுத்தது ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நம்ம தாத்தா கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் லெட்டரை படித்து பார்க்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் லெட்டர் ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் நம்ம தாத்தாவையும் பாட்டியும் பற்றி புகழ்ந்து இருக்குது. உங்களுக்கு வயசானாலும் இப்போவும் இளஞ்சோடிகள் மாதிரி தான் இருக்கீங்க, அது மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தை தாங்குற தோணுங்க, மேலும் உங்கள் 2 பேர் 80வது கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகளை பண்ணவும் அப்படின்னு எழுதியிருக்கு. யார் பண்ண வேலையாக இருக்கும் அப்படின்னு இவங்க ஆச்சரியப்பட்டுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து அடுத்த புக்கே லெட்டர் வருது. அது யாருக்குன்னா நம்ம ராஜலட்சுமி பேருக்கு வந்திருக்கு. உடனே ராஜலட்சுமி பிரித்து படித்து பார்க்குறாங்க. நீங்கள் இந்த வீட்டையே ஆளும் லட்சுமி, அதனால் உங்களுக்கு முறைப்படி மகாலட்சுமி என்கிற பேர் வச்சுருக்கணும். என்ன பண்ணுறது, ராஜலட்சுமி என்னாலும் நல்ல பேர் தான் அப்படின்னு அவங்களையும் புகழ்ந்து எழுதியிருக்கு. யார் பண்ண வேலையாக இருக்கும் அப்படின்னு ராஜலட்சுமியும் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காயத்ரி கேங் செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அடுத்த புக்கே அடுத்த லெட்டர் வருது. அது யாருக்குன்னா நம்ம ஐஸ்வர்யாவுக்கோ. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, நீ இந்த பாரதி கண்ட புதுமை பெண், உனக்கு பிறக்க போகிற குழந்தையும் இந்த உலகத்தையே ஆளுங்கிற மாதிரி அதில் எழுதி இருக்காங்க. யார் பண்ண வேலையாக இருக்கும், சர்ப்ரைஸுக்கு மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்காங்களே அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமாக படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு வண்டி வருது. வண்டி வருது, வாங்க பார்க்கலாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் வெளியில் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒருத்தங்க ரொம்ப மாசாக ஸ்டைலாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் ஐஸ்வர்யாவும் ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அத்தை, இது யாருன்னுமா, எங்கள் அத்தை பையன், எங்களோட ஹசன், இவன் பேர் கிரிஷ், இவன் யூஎஸ்ல மிகப்பெரிய வேலையில் இருக்கான், படிச்சுட்டு லீவில் வந்திருக்கான் அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது ஐஸ்வர்யாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, ஆனால் இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு பின்ன இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்தா தானே எல்லாரும் என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரோம்ல அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீ வந்ததும் வீடே கலக்கலன்னு இருக்குப்பா, உள்ளவா அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டி உள்ள அழைச்சிட்டு போறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் கிருஷ்ண பற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. இவன் ஒரு பிசியோதெரபி பாட்டி, இன்னொரு வருத்தமா இருந்தாலும் சரி பண்ணிடுவா அப்படின்னதோ கிருஷ், அப்படியாப்பா, ஆமா பாட்டி, எனக்கு எல்லாமே நம்ம மகா ஐஸ்வர்யா தான், அதனால நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் பாட்டி அப்படின்னு ரொம்ப நெருக்கமாக பேசிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்து சூர்யாவுக்கும் போகாமல் தாங்க முடியல. அவங்க செம்ம டென்ஷனில் இருக்காங்க. இதை மகாவும் ஐஸ்வர்யாவும் நோட் பண்ணிட்டாங்க. நம்ம சூர்யாவுக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருக்குண்டு. இந்த பக்கம் பார்த்தோன்னா பாட்டி நீ தான் பெரிய பிசியோதெரப்பி ஆச்சு, என் கை ரொம்ப வலியாக இருக்குப்பா, கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல, அதை நீ சரி பண்ணிடுவியா? என்ன பாட்டி எப்படி கேட்குறீங்க? கண்டிப்பாக சரி பண்ணுவேன், சரி பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன், சரியா அப்படின்னு
சொன்னதும் உடனே பாட்டி வந்து இப்பவே பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணன் வந்து நாடியை வந்து பிடிச்சு பாக்குறாங்க. அது என்னப்பா பழைய காலத்து ஆட்கள் போல நாடியெல்லாம் பிடிச்சு பாக்குறா அப்படின்னு நம்ம தாத்தா வந்து கேட்டதும், இது பாருங்க நம்ம வியாதிகளை வந்து ஈஸியா அடையாளம் காணக்கூடிய இடமே அந்த நாடி தான் அப்படின்னு நாடுக்கான விளக்கத்தை வந்து சூப்பரா சொல்லி முடிச்சிடுறாங்க கிரேஷ். அதுக்கப்புறமா வந்து பாட்டியோட கையை ஒரு மார்க்கமா செஞ்சு கை வலியை வந்து சரி பண்ணிடுறாங்க. அதை பார்த்த பாட்டி, எனக்கு கை வலி சரியாயிடுச்சு அப்படின்னு செம்ம ஹாப்பியா பேசினதும், இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு அனாமிகா கேட்குறாங்க. அதான் நேற்று இப்போதான் பண்ணாரு, அதுக்குள்ள சரியாயிடுமா என்ன அப்படின்னு சித்ரா கேட்டதும், ஆமாம்மா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு, உண்மையிலேயே கிருஷ் வந்து ஒரு மேஜிக் பண்ண மாதிரி இருக்குமா, இங்க பாரு நேற்று கூட என் கையா அசைக்க முடியாம இருந்துச்சு, இப்ப பாத்தியா நல்லா அசைக்கிறேன், இங்க பாருப்பா நீ இங்கேயே இருந்து என் உடம்புல இருக்கிற வலியெல்லாம் சரி பண்ணிட்டு தான் போகணும், அப்போதான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னதோ, கவனப்பா உன் பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு தாத்தாவெல்லாம் சொல்லி எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சூர்யா சும்மா அடுப்பாகிறாங்க. கண்டிப்பா பாட்டி நான் எங்க கோடீஸ்வரி அத்தை வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன், பரவாயில்ல பாட்டி எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னதோ, எதுக்கு உங்களுக்கு சிரமம், நீங்க உங்க வீட்டுக்கே போங்க அப்படின்னு சூர்யா சொல்றாங்க. இங்க பாருங்க சூர்யா, எனக்கு எப்பவுமே மகாவும் ஐஸ்வர்யாவும் முக்கியம், அவங்களுக்காக கண்டிப்பா நான் அந்த வீட்டுல இருப்பேன், அவங்களையும் கூடவே கூட்டிட்டு போகலாங்கிற ஒரு ஐடியால தான் இருந்தேன், பரவாயில்ல அவங்க கூட தங்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னதோ, ரொம்ப நன்றிப்பா கிரேஷ், நீ தான் இந்த வீட்டுல இருந்து எல்லாரையும் நல்லபடியா நோய் இல்லாம பார்த்துட்டு போகணும் அப்படின்னு ராஜலட்சுமி சொன்னதும், கண்டிப்பா ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு கிரேஷ், உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, வா போகலாம் அப்படின்னு மகா சொன்னதும், இப்போ நான் என்னோட கல்யாண ஆல்பத்தை காமிக்க போறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சண்டை பிடிக்கிறாங்க. சரி சரி சண்டை போடாதீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே நம்ம கிருஷ்ணன் வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் சூர்யா இங்க இருந்தோம் அவ்வளவுதான் செம்ம டென்ஷன் ஆயிடும் அப்படின்னு கோவப்பட்டுட்டு நம்ம சூர்யா வந்து அங்கிருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தாத்தா பாட்டி ஐஸ்வர்யா மகா விஜய் நல்ல கிரிஷ் அவனை பேரும் ஒன்று கூடி பேசிட்டு இருக்காங்க. இப்படி மகாவுக்காக சூர்யாவோட பொசசிவ்னஸை தோண்டி சூர்யா வாயாலேயே காத்துல ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் கிருஷ் நடிக்க வந்திருக்காருங்கிற விஷயத்த ஐஸ்வர்யா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா பாட்டியும், பரவாயில்லப்பா கிரிஷ், எங்க மகாவுக்காக இவ்வளோ தூரம் நடிக்க வந்திருக்க பாரு, நீ உண்மையிலேயே பெரிய ஆள்தாப்பா, கண்டிப்பா நீ மிகப்பெரிய ஆர்டிஸ்டா வருவா அப்படின்னு வாழ்த்திட்டு இருக்காங்க. ஆமா பாட்டி அதான் என்னோட கனவு கூட அப்படின்னு கிருஷ் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரிப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும், நீ இதை பத்தி கவலை இது சிரிப்பு இப்படி ஒரு கூட்டு குடும்பம் தான் எனக்கு பிடிக்கும் பாட்டி, ஆனா நான் அம்மா அப்பா இல்லாத அனாதை, நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்தது மகா ஐஸ்வர்யா தான், அவங்க ரெண்டு பேருனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதப்பா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ ஒன்று ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னதும் உன்னை மாட்டி விட பார்க்க அப்படின்னு தாத்தாவும் என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அண்ணே உண்மையிலேயே வேற லெவல் அண்ணே, நானும் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், ஆனா நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு விஜய் வந்து ஐஸ்வர்யாவை பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப மகாவும் பாராட்டினதும் சூர்யா கண்டிப்பா மகா கிட்ட காதல சொல்வாரு. காதல சொன்னதுக்கு அப்புறமா நிச்சயமா எனக்கு பாராட்டுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த 3 நாளுக்குள்ள எப்படியாச்சும் சூர்யாவை மகா கிட்ட காதல சொல்ல வச்சுட்டு தான் இங்கிருந்து போவோம் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த